இப்போ பெரிய குழப்பாங்க. சரிங்க. எத்தனை வருஷமா நம்ம பவானி நகராட்சியிலேருந்து உரம் வாங்கிட்டு இருக்கோம்? 3 வருஷமாக வாங்கிட்டு இருக்கீங்க. சரிங்க. இலவசமாக வாங்குறீங்க? இலவசம் தானுங்க, இலவசம் தானுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம உரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சிறப்பாக நீங்களும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு சிறப்பாக பயிர் வளருதுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. பவானி நகராட்சி உங்கள் தலைமையில் நடந்துக்கிறதுக்கு எங்களுக்கு இயற்கை விவசாயம் எப்போ வேணாலும் கிடைக்குதுங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க. எப்படி இருக்குது நம்ம உரத்தோட தரம் எப்படி இருக்குங்க? உரத்தோட தரம் வருங்க ஆரம்பத்தோட இப்போ நல்லாவே இருக்குதுங்க. பர்ஃபார்மன்ஸு சரிங்க. எனக்கு வாழைத்தாரு அந்த மாதிரி பிடிக்குதுங்க. சரிங்க. வாழைக்கு போட்டிருக்கீங்க? வாழை தானுங்க. நம்ம உரத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம பவானியில் வந்து இளநிகள் இருக்குது, அதை அந்த ஓடெல்லாம் இருக்குல்ல, அதை அரைக்கிற மிஷினும் வாழை அரைக்கிற மிஷினும் சிறப்பாக வச்சுருக்கோம். நம்ம அது கலக்கிறதுனால தண்ணீர் வந்து தேங்கி நின்று நல்லா உபயோகமாக உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. சரி சரி. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்கிட்டே சொல்லணும். நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க இல்லை நிறையா? நான் எடுக்கிறது பார்த்து பக்கத்து காட்டுக்காரங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குறாங்க இல்லைங்களா? சரிங்க. அப்புறம் அதை வந்து நம்ம அப்புறம் பவானி நகராட்சி இலவசமாக கொடுக்குறாங்க. சரிங்க. ஏன்னா எப்போ வேணால் கொடுப்பாங்க, அளவாக எடுத்துட்டு அளவாக பயன்படுத்துங்க சரிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் எவ்வளோ டன் எடுக்கிறீங்க? எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி எடுக்கிறீங்க? நான் வந்து ஒரு மாதம் 1/2 டன் எடுத்துங்க. சரிங்க. எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? ஆமாம், நம்மக்கிட்ட பைக் இருக்குதுங்க, நம்மளாட்டி பசங்க இருக்கிறாங்க எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. சரிங்க. நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். யாரும் எதுவும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? ஏதாவது விவசாயின்னு ஒரு கார்டு இருக்குதுங்க, எங்கள் விவசாய கார்டு. அது காமிச்சோம்னா கொடுத்துட்றாங்க. சரிங்க. அப்புறம் உங்கள் பேரை சொன்னோம்னாலும் கொடுத்துட்றாங்க. சரிங்க. சிறப்பாக சேர்த்துக்கோங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் எல்லா விவசாயிகளுக்கிட்டையும் சொல்லுங்கள், நம்மளுடைய உரம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சிறப்பாக செஞ்சு எல்லா விவசாயிகளும் பலனடையணும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது நன்றி சொல்கிறதுனா சொல்லுங்கள். பவானி நகரத்தில் அம்மா தலைவராக இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இயற்கை விவசாயிகளுக்கு இயற்கை மழை பெய்கிற மாதிரி இயற்கை உரம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த இயற்கை உரத்தை இப்போ எல்லாரும் விவசாயிகள் பயன்படுத்தி இயற்கையான உணவுக்கு வித்துட்டு வழிவகுத்து செய்யுமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கூறி இயற்கை அன்னை தேவிக்கும் இயற்கை உரத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.